ஏற்கனவே இருந்த 2014 அந்த விஜயகாந்த், ராமதாஸ், பாஜக, வைகோ இவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அமைச்சார். கூட்டணி அமைச்சு பெருமையாக சொல்லுவார், பாஜகக்கு இவ்வளோ % ஓட்டு கூட்டணியை நான் தான் உருவாக்குனேன். அப்போ ஒரு அன்புமணியும் பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் வெற்றி பெற்றாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை அப்போ இவருக்கு எப்படியாவது திமுக அதிமுக இல்லாத ஒரு அணியை உருவாக்கணும்னு ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த முயற்சியை தமிழ்நாட்டில் செஞ்சவங்க எல்லாருமே தோல்வி தான். மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், அன்புமணி தலைமையில் முயற்சியாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், கடந்த காலத்தில் இந்த 2 திராவிட கட்சிக்கு நான் தான் மாற்றுன்னு வந்தவங்க எல்லாருமே அவங்க வந்து காலியாக இருக்காங்க. ஒன்றுமே இந்த கமலஹாசனாக இருக்கட்டும், யாருமே பெரிய லெவலில் வந்ததில்லை. இல்லைன்னா ஏதாவது 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியில் போய் கரைஞ்சிருவாங்க. அது மாப்போசியாக இருக்கட்டும், ஆதித்தனாராக இருக்கட்டும், ராஜாஜி கடைசியில் திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய நிலைக்கு வந்தார். ஸோ திராவிடத்தை எதிர்த்தவர்கள் எல்லோருமே இந்த 2 திராவிட கட்சியினுடைய தயவில் பின்னாடி பொழப்பு ஓட்டினவங்களா தான் இருப்பாங்க. பதவி வாங்கிட்டு அப்படி பல்லிழிச்சிட்டு போகிறவங்களா தான் இருப்பாங்க. திராவிட எதிர்ப்பாளர்களுடைய யோகிதைங்கிறது ஓட்டு அரசியலில் அப்படி தான் அமைஞ்சிருக்கு.